இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு எடுத்துக்கிறேங்கய்யா. என்னப்பா எதுக்கு இந்த பொருள்லாம் கடைக்கு போடுறீங்க? என்னம்மா நீ தீபாக்கு எவ்வளவு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, கௌரவமான உத்தியோகத்துக்கு போக போறா. இதுக்கப்புறமும் நான் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போனா நல்லாவா இருக்கும்? ஐயா வரேங்கய்யா. சரிப்பா சரிங்கய்யா. அம்மா, ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு விஷயம் எனக்கு உறுத்தலா இருந்துச்சுமா. என்னப்பா சொல்றீங்க? நீ நல்லா படிச்சு டீச்சரா வரணும்னு ஆசைப்பட்ட. அதுக்கு நான் பெருசா எதுவும் பண்ண முடியலன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த கவலையெல்லாம் பறந்து மனசு ரொம்ப லேசாயிருச்சுமா. அப்புறம் இங்க பாருமா, இனிமே நீ படிப்பு 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 அதுல மட்டும்தான் கவனமா இருக்கணும், புரியுதா? கண்டிப்பா நான் படிக்கிறேன், டீச்சர் ஆவறேன். அக்காக்கு நல்ல பெரிய சம்பளம் கிடைக்குதுல. அப்புறமா இந்த பேப்பர் போடுறது, பால் போடுறது, வண்டி ஓட்டுறது, எந்த வேலைக்கும் போக கூடாது, புரியுதா? அப்பா ஏன்பா இப்படி சொல்றீங்க? எப்பவுமே நம்ம சொந்த கால்ல நிக்கிறது நல்ல விஷயம் தானப்பா. உழைச்ச வரைக்கும் போதும்பா. இந்த குடும்பத்துக்காக நீ ரொம்ப அதிகமா உழைச்சிட்ட. அப்புறம் உன்னையும் நீ பாத்துக்கணும் இல்ல? உன்னோட படிப்பு ரொம்ப முக்கியமா. சரிங்கப்பா, இனிமே நான் எந்த வேலைக்கும் போகல. படிக்கிறது மட்டும்தான் என் வேலை. அக்காவே இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டோம், போதுமா? போதுமா போதுமா போதும். உங்க அக்காவும் நீயும் எதிர்காலத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. அந்த சந்தோஷத்துல நான் இப்பவே மிதக்க ஆரம்பிச்சிட்டேம்மா. அப்பா, நான் சின்ன வயசுல இருந்து உங்களை இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்லப்பா. அம்மாடி, பொண்ணுங்க 2 பேரும் குடும்பத்தை தாங்கி நடத்துற அளவுக்கு வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது பெத்தவனுக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் வேண்டி இருக்குமா சொல்லு? சரி, அம்மா படத்துக்கு விளக்கேத்து. சரிங்கப்பா. அக்கா அக்கா, மாலை கழுத்துமா வந்து என்னக்கா இதுனா? இல்ல இந்து, நானும் இவரும் 4 வருஷமா லவ் பண்றோம். திடீர்னு அவங்க வீட்ல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணோம். அதான் ஒரு கோயிலுக்கு போய் போய் தொலை வேண்டிதானே. எதுக்கு இங்க வந்த? எல்லாரும் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திட்டல. அப்பா அப்பா என்னப்பா பேசுறீங்க? பின்னம்மா, நான் என்ன செத்தா போயிட்டேன்? இவனை எனக்கு பிடிச்சிருக்கு, இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல வேண்டியதானே. இவனுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண நீ உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலா சொல்லு? இவன் நம்மளை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிப்பாளாமா சொல்லுமா?